வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஒர்க் புக்கு டேர்ம் 3 4th ஸ்டாண்டர்டுக்குள்ள இந்த புக்கில் உள்ள எக்ஸசைஸ் பார்க்கலாம். இதில் வந்து மந்த்லி அசஸ்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் பாருங்கள். டிக் த கரெக்ட் பிக்சர் ஆஃப் த சென்டென்ஸு. இந்த சென்டென்ஸ்க்குரிய கரெக்ட் பிக்சர் ரைட் பண்ணுங்கள். இஸ் எ ரைஸ் மெர்ச்சன்ட், இதுக்கு டிக் பண்ணுங்கள். ஹீ சோஸ் த சீட்ஸ் இன் த சாயில், அதாவது விதைகளை போடணும். இது she combs her hairs herself, தலை சீவுதா அவளை சீவுதா. ஐ ட்ரெஸ் மை செல்ஃப் இந்த படம். சியாம் லைக்ஸ் டு ஈட் பாயில்டு எக்ஸ் இந்த படம். நான் வந்து வேக வைத்த முட்டைகளை சாப்பிடுவேன். சரி, கரெக்டாக டிக் பண்ணி next choose and write the correct answer A and D. பாருங்க, இந்த மாதிரி நிரப்புங்க. The basket is full of fruits. There is an orange in the basket. There is a watermelon in the basket. The apple is red. There is a bunch of grapes in the basket. Next, choose and write the correct word. Correct word choose பண்ணனும், இங்கே எழுதணும். சரியா? Mangai gets toys from her grandpa dash is happy. வந்து இதில் C. இதில் வந்து it. Elephant is strong animal. It lives in the forest. It போடணும். Sagar is my uncle. Dash is a farmer. He. இதில் வந்து C it வராது. He is a farmer. Vinith and Branith are doctors. Dash it. இதில் வந்து they அவர்கள். Sunil and I always play together. We are. பாருங்க, she, it, he, they, we. இந்த மாதிரி இதில் ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர். இந்த பிக்சரை நீங்கள் நல்லா பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். டிக் த அனிமல் சீன் இந்த பிக்சர். நீங்கள் எந்த அனிமலை பார்க்கிங்க அப்படின்னா அங்கே வந்து ஹார்ஸ். Tick the correct sentence. Correct sentence எது அப்படின்னா the merchant used a horse to carry utensils. Where is the cat? No, the cat is behind the cot. Name the characters you see in the picture. இதில் எதெல்லாம் நீங்கள் பார்க்கிங்க, எந்த கேரக்டர் பார்க்கிங்கன்னா merchant, grandma, horse. The man who sells and buys things is called a, அதை விற்கிறது வாங்குறது யார் அப்படின்னா அங்கே டாக்டர், ஃபார்மர் கொடுத்துருக்கு. மெர்ச்சன்ட்ங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். Say the correct sentence the pictures. Two men travel together. இதில் இது அந்த டூ மேன் போட்டிருக்கு, இங்கே மென். அதனால் இது ஃபஸ்ட்டுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேட் ஹேட் மெனி ஸ்க்ராச்சஸ் போட்டிருக்கு. அந்த செல்ஃபோன் ஹேடு செல்ஃபோன், அதனால் இதை நம்ம செட் பண்ணியிருக்கோம். There are 4 members in the house போட்டிருக்கு. இங்கே 4 கிடையாது, அதனால் 3 members in the house. ராஜா added menu to the plant. ராஜா added menu to the pet. இதில் வந்து செடிக்கு உரம் வைக்காமல் போட்டிருக்கு. இது வந்து விலங்கு, அதாவது கிடையாது. சரி, இந்த இதுதான் நமக்கு ரைட். அவர் ஸ்கூல் ஆர்கனைஸ்ட் ஏ புக் ஃபேர். அவர் ஸ்கூல் ஆர்கனைஸ்ட் ஏ ஃபுட் ஸ்டால். இதில் வந்து புக் இருக்குது அப்படிங்கிறனால புக் ஃபேர். இதில் ஏற்கனவே தலைப்பு கொடுத்துருக்காங்க புக்ஸுன்னு. இதுக்கு நம்ம சேவ் பண்ணணும். கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட். விவேக் லைக்ஸ் டேஸ் ஸ்கூல். எஸ். நெக்ஸ்ட்டு ஹரிணி பிளேஸ் வித் ஹேர் சிஸ்டர் எவ்ரிடே. இதில் ஹேர் வரணும். We eat dash lunch at 12:30 PM our lunch. அவர் வந்து இங்கே எழுதணும். They displayed their paintings there in the exhibition. I presented a open to my mother. பாருங்க, மை. இந்த நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறத நீங்கள் இந்த டேஷில் நினச்சணும் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 7th complete the sentence with the correct word. My little sister can dress herself. I wash my clothes myself. A dog returned home by itself. He completed his homework with
himself, with by himself. You arrange your things yourself. இது அப்படி எழுதிருங்க. Next, look at the picture and answer. இந்த பிக்சரை நீங்கள் பார்த்துடணும், ஆன்சர் பண்ணணும். How many cupboards are there in the picture? There are 6 cupboards. How many handbags are there in the shelf? There are 13 bags. It is a jewelry shop? No, it is not a jewelry shop. இந்த மாதிரி எழுதிருங்க. Rewrite the sentence with the correct details. You can see books and notebooks. இங்கே வந்து handbags and dresses நீங்கள் மாற்றணும். இந்த ரெண்டையும் மாற்றணும். இந்த புக்ஸையும் நோட்புக்ஸையும் என்ன செய்யணும், மாற்றிட்டு ஹேண்ட்பேக்ஸு ட்ரெஸ்ஸஸ்ன்னு எழுதணும். There are 4 fans hanging at the top போட்டுருக்கு. இங்கே வந்து 4 லைட்ஸு. இந்த ஃபேனை மாற்றிட்டு லைட்ஸுன்னு எழுதணும். அந்த ஃபேன் இல்லை, சரியா? நெக்ஸ்ட், ரீட் அண்ட் கம்ப்ளீட் த டயலாக். அனிதா அண்ட் மது மீட் இன் ஸ்கூல். ரெண்டரும் ஸ்கூலில் சந்திச்சுக்கிறாங்க. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் மது. வை டு லிவ்? ஐ லிவ் இன் வித் நார்த் ஸ்ட்ரீட். அதாவது ஸ்ட்ரீட் நேம் சொல்லணும். வேர் ஆர் யூ ஃப்ரம்னா ஐ எம் ஃப்ரம், ஐ லிவ் இன் லோட்டஸ் கார்டன். அவங்க தெரு பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் தெருவை நீங்கள் என்ன செய்யணும் சொல்லிக்கலாம். சரி, அவங்க தெரு தான், ஏன்னா அனிதா தானே. ஐ மாதிரி மது வந்து which sports do you like? I like கபடி. which your favorite ஸ்போர்ட்னா மை ஃபேவரட் வந்து செஸ். இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கும். see you later by, see you by, இந்த மாதிரி எழுதிடுங்க. read and answer. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கட்டிங் அவுட்டு த மேஜிக் ட்ரீ கோல்டன் ஆப்பிள்ஸ். இதில் வந்து மேஜிக் ட்ரீ வந்து ஃப்ளவர்ஸ் எரிஞ்சதுன்னு போட்டிருக்கு. இந்த ஃப்ளவர்ஸை நீங்கள் அடிச்சுட்டு வந்து ஸ்மால் ஸ்டோன்ஸ் அப்படின்னு எழுதணும். காம்பவுண்ட் வேர்டுன்னு உட்கட்டர். இதுதான் காம்பவுண்ட் வேர்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த லெசன் இதோட முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.